வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 12த் மேத்ஸ்ல சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.18 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் 3x4 மேட்ரிக்ஸ்னா 3 ரோக்கள் 4 காலம்கள் அப்படின்னு குடுத்துட்டு, இதில ரேங்க்கு கண்டுபிடியப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான்ப்பா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத வந்து ரோ எக்லன் ஃபார்மா மாத்தி, அது மூலியமாக எனக்கு எத்தன நான் ஸீரோ ரோ ஆர் காலம், அதில யாரு மினிமம் சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ மினிமம் ஆஃப் ரோவு, அதுக்கப்புறமா காலமு. எம்ங்கிறது வந்து ரோவாவையும், எண்ணுங்கிறது வந்து காலமாவையும் சொல்லுவாங்கல்ல. அத வச்சு இங்க நம்ம ஆன்ஸர கொண்டு வர போறோம். பை யூசிங் ரோ எக்லன் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டு பார்ப்போம்ங்களா? டிட்டர்மினன்ட் வேலயும் போலாம், இல்ல ரோ எக்லன் ஃபார்ம்லயும் போலாம். டிட்டர்மினன்ட் வேல போனா கொஞ்சம் வேல சிரமம். அதனால ரோ எக்லன் ஃபார்ம கொஞ்சம் ஈஸியா போயிரலாம். சரிங்களா? அதனால ரோ எக்லன் ஃபார்ம்ல நான் போறேன். ஆன்சர் என்னவோ சேமா தான் வரும். 2த்துலயும் போனாலும் ஆன்சர் சேம் தான். சரி, நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இந்த எடுத்தா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கிவன் எழுதுங்க. சொல்யூஷன் எழுதிட்டு கிவன் எழுதுங்க. எடுத்த கொஸ்டின் எழுதிட்டு, பிறகு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் வந்து ரோ எக்லன் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம்? விஷயம் ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆக்கணும். பிறகு மீதி இருக்கிறவன் வந்து கீழ இருக்க எலிமெண்ட் எல்லாமே 0 ஆக்கணும். இங்க எலிமெண்ட் இருக்கலாம். அது நான் 0வோ 0வா இருக்கலாம். இந்த நமக்கு தேவையானது இந்த ட்ரையாங்கிள் இங்க கீழ இருக்க எலிமெண்ட் எல்லாம் 0 ஆக்கணும். சரிதானே? ஸோ அந்த மாரி நான் எடுத்துட்டு வரப்போறோம். இதுதான் ரோ எக்லன் ஃபார்மு. இதுபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எலிமெண்ட் வந்து இங்க 2ஆ இருக்கான். அப்ப அவன 1ஆ மாத்தணும்ல. மாத்திருவோமா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு ரோல எப்படி? ஃபர்ஸ்ட்டு ரோவ வந்து என்ன பண்ணுதேன்? உங்களுக்கு 2ஆல டிவைட் பண்ணுதேன். சரிங்களா? அப்ப 2ஆ டிவைட் பண்ணா என்ன வரும்? அப்போ 1 -1 -2 3/2 அப்பா. அடுத்தது -3 4 -2 1 6 2 -3 7. விஷயத்த இத நான் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் காலத்துல இவன் எனக்கு 1ஆ வந்துரணும். வந்துட்டப்பா. சரி, நெக்ஸ்ட் நம்ம போவோமா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் அவன் 0 ஆக்கணும். வாங்க அடுத்தது முடிப்போம். சரிங்களா? இப்போ மீதி உள்ள எலிமெண்ட்ட நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவன் எனக்கு 3ன்னு இருந்திருக்கான். சரிங்களா? 3 தப்பா. உனக்கு அது நான் சரியா எழுதலாம். இது 3. இந்த 3ங்கிறத நான் வந்து 0 ஆக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவேன்? 2வது ரோ. சரிங்களா? இவன் 2வது ரோ. இந்த 2வது ரோவ நான் 0 பண்றதுக்கு, நான் R2 ப்ளஸ்ஸு 3 இன்டூ R1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். R1 சொல்லுது ரோ 1. சரிங்களா? அப்போ இந்த ரோ 1 வந்து நான் 3ஆல மல்டிபிள் பண்ணுதேன். சரிங்களா? அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அடுத்தது போட்டுக்கிறேன். R3A ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுர்றேன். இந்த இடத்துல இவன் எனக்கு 6ன்னு இருக்கான்ப்பா. 6ன்னு இருக்கனால, இங்க நான் ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் 1 ஆக்குனேன் பார்த்தீங்களா? அவன வச்சு எப்படி? மைனஸ், ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸா இருக்கான். இந்த இடத்துல மைனஸ் பண்ணா 0 ஆயிருவான். அப்போ -6 இன்டூ ரோ 1 எழுதலாமா? எழுதுனா இவன் 0 ஆயிருவான்ல. சரிங்களா? இப்போ அத எடுத்து எழுதுவோமா? இங்க சைட்ல இதில வச்சு இங்க எழுதுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரோ 2 ரோ 2 யாரு? -3 4 2 -1. இங்க வந்து என்ன பண்ணணும்? ரோ 1 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ முதல்ல 3 -3 இந்த இடத்துல 2 இன்டூ 3 6 இந்த இடத்துல 3ன்னு பண்ணீங்கன்னா 9/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? சரிதானே? இப்போ இந்த மாரி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ எடுத்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு 0 இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 4 ப்ளஸ் 4ன்னு வரும். இங்க உங்களுக்கு 9 9/2 -1 இது இங்க பண்ணச்சல உங்களுக்கு 7/2 வருதப்பா. சரியா? சரி, எடுத்து எழுதுவோமா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எலிமெண்ட் அப்படியே எழுத போறோம். என்னவோ இங்க அப்படியே என்ன இருக்கோ அப்படியே எழுத போறோம். 1 -1 2 3/2 அப்பா. அடுத்தது 0 1 4 7/2. சரிங்களா? இப்போ 3வது ரோ இவன் இருக்கான்ல. இங்க எடுத்து எழுதுவோமா? சரியா? 3வது ரோவுக்கு எனக்கு 6 2 3 7 அடுத்தது பார்த்தீங்கன்னா, -6ஆல மல்டிபிள் பண்ணணும்.
அப்போ ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணிடும், அதுக்கப்புறம் மைனஸ் ஓடிக்கலாம். இப்போது 6 -6 6 × 2 12, அதுக்கப்புறமா 6ஆல் மல்டிபிள் பண்ணுதேன். அப்போ 6 × 3 உங்களுக்கு 18, 18/2 உங்களுக்கு 9. சரிங்களா? இது வரைக்கும் ஓகே. இப்போ இங்கே நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ மைனஸாக இருக்கிறது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, திரும்பி மைனஸு. இப்போ பண்ணச்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பண்ணச்சில் உங்களுக்கு 0, இங்கே 8, இந்த இடத்துல -15 -2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? கிடச்சிட்டா? இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே எழுதுவோம். அப்போ 0 8 -15 இங்கே வரப்பா -2. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எலமெண்ட்டு வந்துட்டோம், இந்த 2 எலமெண்ட் 0 ஆகிட்டு. இப்போ இந்த பயவுலையை நம்ம 0 ஆக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பயவுலையை நம்ம 0 ஆக்கணும்னா நமக்கு இங்கேருந்து ஃபஸ்ட் ரோ வழியாக நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் ரோ பண்ணோன்னா இங்கே திரும்பி இங்கே 1 ஆகிறதுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2வது ரோ இந்த எலமெண்ட்டு 0 ஆகிட்டான். இந்த எலமெண்ட் மூலியமாக இந்த எலமெண்ட்டை நம்ம 0 ஆக்கிடலாம். சரியா? பண்ணுவோமா? இப்போ இப்படி பண்ணச்சில்ல உங்களுக்கு என்ன கிடைக்கு? R3 அப்பா. R3 நாங்கள் R3யில் இந்த 2வது எலமெண்ட்டை தூக்குறதுக்கு இப்போ R3 -8 × R2 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? அப்படி எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த எலமெண்ட்டை 8ஆல் மல்டிபிள் பண்ணுவேன், -8ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ இவனையும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ எழுதுவோமா? 8 -15 -2. இந்த இடத்துல பண்ணச்சில -8, பிறகு இந்த இடத்துல 4 × 8 என்னப்பா? ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குதே, 32 அப்பா. அப்போ -32. இந்த இடத்துல பண்ணச்சில அப்போ 7 × 8 7 × 8 56. சரிங்களா? அப்போ 56 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு /2ன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல 2 ஆள் எடுத்து பண்ணச்சில உங்களுக்கு அப்படி இப்படி ஞம் 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 அப்போ 28 வருமா? சரிங்களா? அப்போ 28 என்ன 28 -28, ஏன்னா மைனஸோட தானே பண்ணுவோம். அப்போ மைனஸில் எழுதணும். சரிங்களா? அப்போ இப்படி பண்ணச்சில இவன் 0 ஆகிட்டான்ப்பா. இவன் 0 ஆகிட்டான், இவன் வந்து 7 ஆகிட்டான், பிறகு இவன் 4 ஆகிட்டான். சரி ரைட்டு, இவன் இந்த மாதிரி வந்துட்டான். பிறகு என்ன பண்ணுறது? சரி, அதுக்கப்புறமா இவனை பார்க்கச்சில இடத்துல பண்ணச்சில நம்ம இதில் ஒரு விஷயத்த விட்டுட்டோமப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +32ன்னு வந்திருக்கணும். அப்படி வரச்சில அப்போ அது உங்களுக்கு மைனஸ் பண்ணச்சில உங்களுக்கு -17, இந்த இடத்துல பண்ண சொல்லும்போது உங்களுக்கு -30ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் உங்களோட 3rd ரோவாக வந்திருக்கும். சரிங்களா? இப்போ 1 -1 2 3/2 0 1 4 7/2 0 0. அதுக்கப்புறமா உங்களுக்கு இது மைனஸில் வராது, ப்ளஸில் வரும். அப்போ 17, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு -30ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சமும் இருக்கப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் நான்-0 எத்தனை இருக்குது? இது 1, இது 2, இங்கே 3. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 இருக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது. அதே நம்பர் ஆஃப் காலம் இங்கே என்னப்பா நம்பர் ஆஃப் காலம்லாம் எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு விஷயம் சொல்லுதேன். இந்த இடத்துல 1 2 3 4, இவன் எனக்கு 4ன்னு கிடைக்கான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன ஃபார்முலா? இந்த ரோலையும் இந்த காலத்துலேயும் யார் மினிமம்லாம் பார்க்கணும், அதுதானே என்னோடய ரேங்க். இதே ஃபார்முலா இல்லை, அதை இங்கே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம், << அதில் உங்களுக்கு 3, 4, அதில் உங்களுக்கு 3 வேணும் வரும். சரிங்களா? 3 3 வரலாம், இங்கே 4 வரலாம். ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் ரேங்க் வந்து 3 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதில் ஒரு புக் ஆன்சருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் ஒரு அது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இது ரோ எக்லன் ஃபார்மில் ஒவ்வொருத்தரும் நம்ம சால்வ் பண்ணுறது ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரிங்களா? மேட்ரிக்ஸு நம்ம போடச்சல இப்போது நான் வந்து போடச்சல எனக்கு இந்த இடத்துல செகண்ட் ரோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? இங்கே உங்கள் புக்கில் வந்து இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. 2 8 7ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அது மூலயமா கொண்டு உங்களுக்கு 0 0 உங்களுக்கு வந்து புக்கில் என்ன கிடச்சிச்சுன்னா 3 2ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். சரிங்களா?
இது நம்மளோட கால்குலேஷன் தான்ப்பா. உங்களுக்கு ரேங்க்குன்னு சொல்றது வந்து உங்களுக்கு காமனா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நம்ம எப்படி வேணாலும் இந்த ரோவு இதெல்லாம் போடுதோம் பார்த்தீங்களா? இது நம்ம அல்டிமேட் என்ன எய்ம் பார்த்தீங்கன்னா, இவன் 0 ஆக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ரிக்ஸ் வந்து இந்த ரோ எக்கலான் ஃபார்ம் நான் இப்படி போட்டனால இப்படி எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஒவ்வொருத்தரோட கால்குலேஷனும் வேற மாரி இருக்கும். இது ஒன் ஆஃப் மை ஐடியா. ஒவ்வொருத்தருக்கும் வேற மாரி போடும்போது, உங்களுக்கு வேற மாரி ஐடியா கிடைக்கும். அதனால இத வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நம்பர் ஆஃப் நான் ஸீரோ ரோஸ டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா, உள்ள இருக்க எலமெண்ட் மேபி மாறி இருக்கலாம். அவ்வளதான். ஆனா, ஆன்சர் என்னவோ சரிதான். சரிங்களா? இது கான்செப்ட்டுங்க. கான்செப்ட் இதுதான். எப்படி வேணா போடலாம். புக்ல அது ஒரு விதத்தில போட்டு வந்திருக்காங்க. இதுலயும் இப்படி போட்டு வந்து நம்ம கொண்டு வந்ததும் சரிதான். சரிங்களா? சரி. ஓகேங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு கான்செப்ட் ரீதியா நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் பண்ணி குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, அவங்களுக்கு இந்த மேக்ஸ்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உதவுங்கப்பா. இல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நம்ம வீடியோவ பார்த்து நீங்க சொல்லிக் குடுங்க. நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கும் உதவும். நீங்க அதுல ஒரு நல்ல தேர்ச்சி ஆயிருவீங்க. ஓகேங்களா? சரிங்களா? சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் மக்களே!